இலங்கை ராணுவத்தின் 4வது படைப்பிரிவின் மின் மற்றும் இயந்திர பொறியியல் படையணி அமைப்பதற்காக பொதுமக்களின் காணி சுவீகரிப்பிற்கான அளவீட்டு பணி மாவட்ட அரசாங்க அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள KN 80 கிராம அலுவலர் பிரிவில் ஊர்வனிக்கன் பெற்ற கிராமத்தில் அமைந்துள்ள 25.73 ஏக்கர் காணியினை இலங்கை ராணுவத்தின் 4வது படைப்பிரிவின் மின் மற்றும் இயந்திர பொறியியல் படையணி அமைப்பதற்காக அளவீடு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்ட நிலையில் காணியின் உரிமையாளர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், பொது அமைப்பு சார்ந்தோர், தமிழ் அரசியல்வாதிகள் ஆகியோர் குறித்த ராணுவ முகாம் முன்பாக ஒன்று கூடி தமது எதிர்ப்பினை தெரிவித்து நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் குறித்த காணி அளவீடு தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக மாவட்ட அரசாங்க அதிபர் சிரேஷ்ட நில அளவை ஆணையாளருக்கு தெரிவித்த கடிதத்தை குறித்த பகுதி கிராம அலுவலர் எதிர்ப்பில் ஈடுபட்டவர்களுக்கு முன்பாக வாசித்து காட்டியதை தொடர்ந்து போராட்டம் இடைநிறுத்தப்பட்டது. பச்சிலைப்பள்ளி ஊர்வணிகன் பற்றி கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட 23 தனியாருடைய தமிழ் மக்களுடைய காணிகளை 2004ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு 2010ஆம் ஆண்டு வலுக்கட்டாயமாக இராணுவத்தினுடைய படைப்பிரிவுகள் பறித்து வைத்திருக்கின்ற எங்களுக்கு பின்னாலே உள்ள இந்த காணிகளை விடுவிக்குமாறு பலதரம் எங்கள் மக்கள் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். நாங்களும் பாராளுமன்றத்திலே பல தடவைகள் நான் கௌரவ கஜேந்திரன் போன்றவர்களும் இது பற்றி பேசியிருக்கிறோம். ஆனால் இதுவரை அந்த காணிகள் அந்த மக்களிடம் விடுவிக்கப்படவில்லை. கடந்த காலங்களில் இதுக்கு தொடர்பான பல போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். இன்றைய தினம் இந்த காணிகளை இராணுவத்துக்கு வலுக்கட்டாயமாக அளப்பதற்கான முயற்சிகளை நில அளவு திணைக்களத்தின் ஊடாக அளப்பதற்கான முயற்சிகள் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளருடைய அறிவுறுத்தலோடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த காணிகளை தனியாருடைய தமிழ் மக்களுடைய காணிகளை அளப்பதை மறைப்பதற்காகவும் அதனை தடை செய்வதற்காகவும் உரியவர்களிடம் அந்த காணி கையளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இன்றைய தினம் மக்கள் இந்த காணி உரிமையாளர்களும் இந்த காணியினுடைய உரிமையாளர்களுக்கு ஆதரவாக நாங்களும் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறோம். மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய பல்வேறுபட்ட இடங்களில் தமிழ் மக்களுடைய பெருநிலப்பரப்புகள் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டு விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. முழுமையான இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இன்றும் ஒரு திறந்த வெளி சிறைச்சாலைக்குள் தமிழ் மக்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இவை நல்ல உதாரணம். இந்த மக்கள் தங்களுக்கு காணி இல்லாமல் இந்த முன்பக்கமுள்ள பள்ளக்காணிகளிலே இப்பொழுதும் தங்களுடைய காணி விடுவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்போடு அந்த பள்ளங்களில் முன்பகுதிகளிலே குடியிருக்கிறார்கள். மழை காலங்களில் வெள்ளங்களிலும் தாங்கள் வாழ முடியாத சூழலும் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைய தினம் இந்த காணியை அளக்க விடாமல் தடுப்பதற்கான இந்த போராட்டத்தை நாங்கள் எல்லோரும் இணைந்து முன்னெடுத்திருந்தோம். ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் மக்கள் அனைத்து கட்சிகள் சார்ந்த உறுப்பினர்கள் எல்லோருமே எடுத்திருந்தோம். ஆனால் இந்த இடத்துல இப்பொழுது ஒரு அறிவுறுத்தல் கிடைத்தது. தற்காலிகமாக மாவட்ட அரசாங்க அதிபருடைய அறிவுறுத்தலுக்கு அமைய பிரதேச செயலாளர் கூடாக இந்த அளவை நிறுத்தப்பட்டிருப்பதாக பச்சிலைப்பள்ளி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இது பற்றிய தீர்மானம் எடுக்கப்பட்ட பிற்பாடு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர், பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் தனக்கு தந்த அறிவுறுத்தலுக்கு அமையமாக அரசாங்க அதிபர் இதனை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் 9 மணிக்கு அளப்பதற்காக வர இருந்தவர்களை தடுக்க நாங்கள் எடுத்த இந்த போராட்டத்தை நாங்கள் இப்பொழுது இத்தோடு நிறுத்துகிறோம். அரசாங்க அதிபருடைய அந்த கோரிக்கை மற்றும் பிரதேச செயலாளருடைய கோரிக்கைக்கு அமைவாக இந்த போராட்டத்தை நிறுத்தி தொடர்ந்தும் இந்த மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படுவதற்கான அனைத்து வழிகளையும் எதிர்வரும் நாட்களில் எவ்வாறு அது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான முழு முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். அந்த முயற்சிகளில் நாங்கள் எல்லோரும் கூட்டாக எங்களுடைய
செயல்பாடுகளை முன்னெடுப்போம். இந்த அளவீட்டு செயல்பாடுகளை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த அளவீட்டு முயற்சிகளை இந்த என்பிபி அரசாங்கம் அனுரகுமார திசாநாயக்க பதவிக்கு வருகின்ற பொழுது தாங்கள் மக்களுடைய காணிகளை மக்களிடம் கையளிப்போம், மக்களுடைய காணிகளில் இராணுவத்தினருக்கு வேலை இல்லை என்று சொல்லி மக்களை முழுமையாக நம்ப வைத்து கணிசமான தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றுத்தான் அவர்கள் பதவிக்கு வந்திருந்தார்கள். இவர்கள் பதவிக்கு வந்த பிற்பாடு கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் சரி அல்லது இந்த பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் சரி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் எங்களுடைய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் மிக தெளிவாக இந்த காணிகள் மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும், இந்த இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடுகளை வலியுறுத்தி இருந்த பொழுது அது தீர்மானங்களாக இருக்கத்தக்கதாக என்பிபியினர் இந்த இவ்வாறான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருப்பது என்பது அவர்களுடைய முகங்களை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த போராட்டம் நடந்திருக்கவில்லை என்று சொன்னால் இந்த காணி அளக்கப்பட்டு இதில் பல ஏக்கர் காணிகள் எங்களை அளித்த இன அழிப்பு இராணுவத்திற்கு நிரந்தரமாக தங்குவதற்கான ஒரு முகாமாக மாற்றப்பட்டிருக்கும். ஆகவே எங்களுடைய மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். விரலால் கண்ணுக்குள் குத்துகிற ஒரு செயல்பாட்டை இந்த சிங்கள பௌத்த இனவரி பிடித்த என்பிபி அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. போலி வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கி மக்களை ஏமாற்றி தங்களுடைய கட்சிக்கு அந்த ஆணையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு சர்வதேச மட்டத்தில் சொல்லுகிறார்கள் தமிழ் மக்கள் தங்களுக்கு ஆணை தந்திருக்கிறார்கள், தாங்கள் செய்கிற எல்லா செயல்பாடும் தமிழ் மக்களுடைய விருப்பங்களின் அடிப்படையில் தமிழ் மக்களுடைய அபிவிருத்திக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் செய்வதாக சர்வதேச சமூகத்துக்கு சொல்லிக்கொண்டு இங்கே தமிழர்களுக்கு இருப்பை அளிப்பதற்கான வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். போராடித்தான் நாங்கள் இந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த 15 வருடங்களாக இந்த தமிழ் தேசிய தரப்புகள் இந்த இவ்வாறான காணி அளப்புகளுக்கு எதிராக போராடித்தான் அளவீடுகள் தடுக்கப்பட்டு படிப்படியாக இந்த காணிகளில் இருந்து படைகள் விலக்கப்பட்டு இந்த காணிகள் கணிசமான அளவுக்கு மக்களுடைய கைகளுக்கு திரும்ப வந்திருக்கிறது. இன்றும் அதுதான் நிலைமை. அனுரகுமார பதவிக்கு 1.5 வருடங்களுக்கு பின்னரும் போராடினால்தான் வாழ்க்கை என்ற நிலைமை தான் இன்றும் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய மக்களுடைய காணிகள் எங்களுடைய மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஒரு அங்குல காணி கூட படையினருக்காக சுயரிப்பதற்கு அனுமதிக்க முடியாது. நாங்கள் அந்த மக்களோடு உறுதியாக நிற்போம். எங்களுடைய பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்குட்பட்டதான தமிழ் மக்களுடைய உறுதி காணிகளை அரசு தேவைக்காக இராணுவ தேவைக்காக அபகரித்தல் என்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. காலாகாலமாக இந்த அரசானது மக்களுடைய அதுவும் குறிப்பாக தமிழ் பேசுகிற சிறுபான்மை மக்களுடைய காணிகளை அபகரிக்கிறதான செயல் திட்டத்தை மிக தெளிவாக நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதனை நாங்கள் சமூக மக்களாக சமூக தலைவர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம். வெறுமனே பேச்சுக்கு மாத்திரம் ஜனாதிபதியினுடைய கோரிக்கைக்கு அமைய சில காணிகளை பேரளவிலே விடுவித்தாலும் கூட தொல்லியல் திணைக்களம் வழியாக அல்லது தமிழ் மக்களுடைய உறுதி காணிகைகளில் தங்களுடைய தேவையின் அடிப்படையிலே அபகரித்தல் என்பது முறையான ஒரு செயற்பாடாக அல்ல. ஆகவே இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ் மக்கள் சார்பாக நாங்கள் நின்று இந்த நேரத்திலும் இந்த அளவையை நாங்கள் தடுத்து இருக்கிறோம். இனி வருகிற காலங்களிலும் இப்படியான செயற்திட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். ஆனாலும் மக்களாகிய நாங்கள் அதற்கும் ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய எதிர்ப்பையும் கண்டனங்களையும் தெரிவித்து எங்களுடைய மக்களுடைய காணிகளை மீட்டுக் கொள்வதற்கு நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம் என்பதனையும் கூறிக்கொள்கிறோம். வளர்ந்ததெல்லாம் இந்த காணியில் தான். நாங்கள் 2006ஆம் ஆண்டு இடப்பெயர்வில் இடம்பெயர்ந்து போட்டோம். திரும்பி 2010ஆம் ஆண்டு மேல்குடியேற்றம் செய்த போதும் எங்கள்கிட்ட காணியில் இராணுவம் இருக்குது. நாங்கள் பல இடங்கள்லையும் போய் முறைப்பாடு செய்து பல அமைப்புகள் கட்சிகள் எல்லாருக்கிட்டையும் முறைப்பாடு செய்து நாங்கள் எங்களுக்கு இதுவரைக்கும் எங்களோட காணி விட்டு தரையும். இதே மாதிரி 2016ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்த நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் சொன்னவே இப்போ விரைவில் உங்களோட காணிகளை நாங்கள் விட்டு தருவோம் சொல்லி இப்போ இந்த 12ஆம் மாதம் 26ஆம் தேதி எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்தது. இந்த காணியை தாங்கள் சுவீகரிக்க போகிறோம்னு சொல்லி நாங்கள் எங்களோட காணியை எந்த விதத்திலையும் சுவீகரிக்க விட மாட்டோம். ஏனென்றால் எங்களோட சொந்த இடம், நாங்கள் சொந்த உறுதிக்காரர், எங்களுக்கு இந்த காணி வேணும். இந்த சொந்த காணி எங்களுக்கு வேணும். நாங்கள் எந்த விதத்திலையும் இராணுவத்துக்கு இந்த காணியை கையளிக்க மாட்டோம். இதுக்கு எங்களுக்கு கட்சி பேதம் இல்லாமல் அனைவரும் எங்களோட ஒன்று சேர்ந்து எங்களுக்கு இந்த காணியை எடுத்து தரக்கு ஒத்துழைப்பு செய்ய வேணும். எங்களோட ஜனாதிபதி ஆட்சிக்கு வரைக்க கூறியிருந்தார் தான் மக்கள் குடியிருப்பு எல்லாத்தையும் விட்டு தருவதாக. இதுவரைக்கும் எங்களோட காணிகள் எதுவுமே விடுபட இல்லை.
பேருக்கு எங்கேயோ 1-2 காணி விட்டு இருக்கிறார். அதுக்கும் எங்களுக்கு உண்மை போய் தெரியாது. இதுவரைக்கும் எங்களோட மக்கள் தமிழ் மக்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த காணியில் விடுங்கோன்னு சொல்லி இந்த லெட்டர் மூலம் தான் எங்களுக்கு இது அறிவிக்கப்படுகிறதே ஒழிய பிரதேச செயலகத்தாலேயோ எங்கத்தியாலேயும் எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு இதுக்கு ஒரு கருத்து வழங்க இல்லை. நாங்கள் இந்த உறுதி காணின்றதை உங்களுக்கு அத்தாட்சியோட உறுதிப்படுத்துகிறோம். எங்களுக்கு இந்த காணியை விட்டுத்தாங்கோ, எங்களுக்கு சொந்த காணி வேணும். நாங்கள் இரவல் காணிகள்ல இருக்கிறோம். ஆண்டாண்டு காலமாக நாங்கள் ஆர்டிஎம் வீடுகள் வாசல்லையோ இருக்கிறது. எங்களுக்கு தோட்டம் செய்கிறோம், நாங்கள் வேறு சுய தொழில்கள் செய்கிறோம். நாங்கள் காணி இல்லை, எங்களோட சொந்த காணியை விட்டுத்தாங்கோ. இதை நாங்கள் ஜனாதிபதிக்கும் ஒரு கருத்தாக வைக்கிறோம். அவற்றை ஆட்சி காலத்தில் எங்களோட காணி எங்களுக்கு விட்டுத்தர வேண்டும். அமைச்சர் என்ற வகையில் அதாவது நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம். அதாவது அனாவசியமான ரீதியாக இங்கு இருக்கின்ற மக்களுக்கு சொந்தமான காணிகளை இராணுவ வசமாக்க போவதில்லை. அப்போ அதற்கு அவ்வாறான பிரச்சனைகள் வரலாம், அல்லது அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக இராணுவத்தால் தாங்களுக்கு காணி வேண்டும் அல்லது அதற்கான வேண்டியதுகளுக்கான முன்மொழிவுகளை முன்வைக்கலாம். அந்த சுதந்திரம் அவர்களுக்கு இருக்குது. ஆனால் அதை பெற்று கொடுப்பதும் கொடுக்காத முடிவினை எடுக்க வேண்டியது வேறு யாருமல்ல, அந்தந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அரசாங்க அதிபர் அல்லது பிரதேச செயலாளர். அப்போ இன்றைக்கு மிக தெளிவாக பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் மிக தெளிவாக அவ்வாறான நில அளவீடு செய்வது இல்லை என்று மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றார். அதனால் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று நான் மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இங்கு இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு இவ்வாறான பிரச்சனைகளை பிடித்து கொண்டு அந்த மக்களை தூண்டிவிடுவதை தவிர வேறு எதுவும் கிடையாது இவர்களுக்கு. இன்றைக்கு எங்களுடைய அதாவது மக்களுக்கிடம் இருந்த காணிகளை இராணுவம் சுவீகரிக்க போவதாக கூறிக்கொண்டு இன்றைக்கு குரல் எழுப்புகின்ற இவர்கள், இன்றைக்கு தெரியும் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே காணிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது. காணி அதாவது மக்களுக்கு சொந்தமான காணிகள் விசேடமாக சட்டவிரோதமான முறையில் இன்றைக்கு தாங்களால் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் இருக்குது ஒரு பக்கம். அதனால் நிச்சயமாக நாங்கள் சொல்லுகின்றோம், அது ஒன்று. இரண்டாவது, மண் கொள்ளையர்களுடைய இன்றைக்கு மண் மாப்பியாக்களுடைய அடகவடித்தனம் அல்லது அராஜகம் கட்டவிழ்த்து ஓடுகின்றது. அதை பற்றி பேசுறதுக்கு இல்லை. பார்க்காரர்களுடைய அராஜகம் தலைவிரித்து ஆடியது, அதை பற்றி வாய் திறக்க இல்லை. இன்றைக்கி எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற ஏனைய ரீதியாக எங்களுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியாக்குகின்ற போதைப் பொருள் வியாபாரம் இன்றைக்கு கொடிகட்டி பறந்தன. இன்றைக்கு அவைகள் அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுது, மண் மாப்பியாக்களிடமிருந்து இந்த பிரதேசத்தை மீட்கின்ற நடவடிக்கை எடுக்கின்ற போது இன்றைக்கு அதனால் அந்த செயற்பாடுகள் அனைத்தும் இன்றைக்கு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் செய்கின்றோம். இப்போ அரசாங்கம் என்ற வகையில் அவைகளை நாங்கள் செய்கின்ற போது மக்களுக்கு தெரியும் இன்றைக்கு அரசாங்கம் எதை செய்கின்றது. அப்போ அபகரான நேரத்தில் இன்றைக்கு கடந்த காலங்களில் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள், எதிர்காலத்தில் மேலும் நிராகரிக்கப்பட இருக்கின்றவர்கள் இன்றைக்கு தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு மீண்டும் இதோ இராணுவம் வந்துவிட்டது, இராணுவம் எங்களுடைய காணியை அபகரிக்கின்றது என்கின்ற கூற்றுக்களை மாத்திரம் முன்வைத்து அதன் மூலமாக இங்கு இருக்கின்ற மக்கள் மத்தியில் ஒரு சூடேற்றி அதனூடாக குளிர் காய்கின்ற அரசியலை செய்யலாம் என்று எண்ணுகின்ற அரசியல்வாதிகள் இன்றைக்கு மக்களை மேலும் குழப்பகரமான நிலைமைக்கு உருவாக்குகின்றார். அதனால் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம், அங்கே காணி சுவீகரிப்பு அபகரிப்பு எதுவும் இடம்பெறப் போவதில்லை, காணி அளவீடும் இடம்பெறப் போவதில்லை. அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் எடுத்திருக்கிறோம்.